ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு 8ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது வந்து குரு சாரத்திலே போகும்போது நிலபுலன்கள், தாயாரோட உடலும் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்குறது வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 2, 3ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து வக்கரமாக நாளில் இருக்கும்போது பிடிவாதங்கள் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற டிக்கெட்டுகளும் கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பண்ணோம். அது மட்டும் அது குருடைய சாரத்திலே இருக்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் காமாக ஸ்லோவாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், நிலபுலன்கள், விற்பனை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 8ங்கும்போது 4, 8ங்கும்போது ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது பூர்வீகம், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து செலவுகள் வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. செவ்வாய் சனியுடைய சாதகம் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். பட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏதாவது பதில் சொல்கிறதுனாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான புதன், 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது கொஞ்சம் மனைவிக்காக சில நேரங்களில் வந்து இதுக்கு கடன் வாங்குறதோ கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கலாம். வியாபார ரீதியாக இருந்துச்சு நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன், 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள் வந்து திங்கள் செவ்வாய் சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதன் வியாழனில். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சூரியன், 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் சின்ன மனக்கலக்கங்கள்னால் லாபங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல வருமானங்கள் இருக்கும். பட் வந்து மனசில் அந்த சூரியன் நீச்சலும் போது அந்த மனக்கலக்கங்களையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 10ஆம் அதிபதியான புதன், 10ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபுத்தி பலன்கள். தனுசு லக்னமாகிறது சூரியன் தசாபதினு சூரியன் 9ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். தந்தை சார்ந்த உறவுகளாலும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். பட் இருந்தாலும் அது சூரியன் நீச்சலும் போது சின்னதாக ஒரு மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. தனுசு லக்னமாகிறது சந்திரன் தசாபதி, சந்திரன் 8ஆம் அதிபதி. கணவன் மனைவிக்கினோட சின்ன மன உளைச்சல் திங்கள் செவ்வாயில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக வரும். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து 5ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியினுள்ள ஒரு தர்க்கங்களோ ஒரு டென்ஷனோ வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 6ஆம் தனுசு லக்னமாக இருந்து ராகு தேசாபதம், ராகு வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது ஒரு மன உளைச்சல் 3 இருக்கும்போது அது 8 கனெக்டிவிட்டி ஆச்சுனால தேவையில்லாத மனக்கலக்கங்களும் ஸ்ட்ரெஸ்ஸஸும் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லைனா ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸும் வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்துருங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா 8லிருந்து குருவுடைய பார்வை 2க்கு தான் வரும்போது நம்ம வந்து எதாவது ஏடாகூடமாக பேசிடுவோம். ஸோ பேச்சினால் குடும்பத்தில் ஒரு மனக்கசப்புகள், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னம் வந்து சனி தேசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்காருங்க. ஸோ வக்கரமாக தான் அவரும் வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நினச்ச பேமெண்ட் கரெக்டாக வராது. குடும்பத்துலேயும் வந்து கொஞ்சம் சலசலப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபதினும், புதன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து வியாபார ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபதினும், கேது வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு 9ல் இருந்தது சுக்கிரனுடைய சாதனம். நல்ல லாபங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் மூலியமாகவும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். பிரயாணங்களால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சுக்கிரன் திசாபதனும் சுக்கிரன் வந்து 6 மற்றும் 11ஆம் ஆட்சி பலமோடு இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வேலையில் நிறைய மாற்றங்கள் சின்ன சின்ன மாற்றங்களால் ஒரு உத்தியோக உயர்வோ இல்லை வேறு வேலை கிடச்சி ஒரு பெட்டர்மெண்ட்டான விஷயங்களுக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது அடங்கா பிடாரிகள் இல்லைன்னா பிடிவாதக்காரர்கள் எப்படியோட சொல்லாடிச்சோவே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆட்கள் எப்படி இருக்கும் கிரக நிலவரங்கள் அப்படின்னும் போது நிறைய கிரகங்கள் 3-4 கிரகங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து வக்ரமாகிடும். சில பேருக்கு வந்தோம்னா மேக்ஸிமம் கிரகமே வந்து வக்ரமாச்சுன்னா அவனை மாதிரி ஒரு பிடிவாதம் அடமெண்ட்டான ஆளை பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி ஆட்கள் நான் நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ஜோசியம் சொல்லும் போதே நமக்கு ஒரு டென்ஷன் ஆகிருக்கும். ஐயோ இவன் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் வந்துடும். ஸோ இவங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், இவங்களாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்புள்ள பிள்ளையோ இல்லை ஒய்ஃபு ஏதோ ஒன்று அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கிட்ட பேசி மாரடிக்கிறதுல போதும் ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். அவங்க நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணாலும் திருப்பி அவங்க வந்து செய்கிறத தான் செய்வாங்களோ ஒழிய அவங்க வந்து மாறி செய்யவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வக்ர கிரகங்கள் நிறைய வந்து ஒரு ஜாதகத்தில் அமைப்பிலிருந்து அது தசாபுக்திலாம் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களை மாற்றவே முடியாது. ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா என் நண்பர்களே இருக்காங்க. ஸோ அதில் ஒரு நண்பர்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், வண்டி வாங்கிட்டு போவார், திருப்பி கேட்டால் போடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தூக்கி போட்டுருவான். அந்த வண்டி வரவே வராது. அதே மாதிரி கடன் வாங்கினாலும் கொடுக்க மாட்டான். கேட்டால் உனக்குன்னா சோத்துக்கு இல்லையான்னு கேட்பான். ஸோ இந்த மாதிரி நிறைய அடமெண்ட்டான கேரக்டரோட ஜாதகங்கள்லாம் வந்து வக்ர கிரகங்கள் வந்து ரொம்ப ஆளுமையாக உட்காரும். இதுக்கு உதாரணமாக இதுக்கு விடை என்ன, இதுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணால் ஒரு சின்ன குட்டி கதை இருக்குது. பர்வீன் சுல்தான் எனக்கு சொன்னது ஒரு கதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு கழுதை நல்லா சாப்பிட்டு வயிறு போடாத சாப்பிட்டுட்டு புளியை பார்த்து கேட்டேன்னா சாப்பிட்டியா அப்படின்ச்சான். அது சொல்லிச்சான், டேய் போடா நானே பசியில் இருக்கணும்போது, சரி நீ சாப்பிட்டியானுமா, நான் ப்ளூ கலர் புல் சாப்பிட்டேனே அப்படின்னுமா. டேய் ப்ளூ கலரில் எப்போதான் இருக்கும் புல் அப்படின்னு, பச்சை கலரில் தானே, இல்லை ப்ளூ கலர் சொல்லி தர்க்கம் பண்ணான். ஸோ இது வந்து கேஸ் வந்து சிங்கத்துக்கிட்ட போச்சு. சிங்கத்தை போய் சொன்னால் என்ன சிங்கம் இந்த மாதிரி ப்ளூ கலர் புல் சாப்பிட்டேன்னு சொல்கிறானேன்னு. ஏய் என்ன சாப்பிட்டேன்னு சிங்கம் கேட்கும்போது கழுதை சொல்லிச்சான், நான் ப்ளூ கலர் புல் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன் எனக்கு தெரியாதா, இவங்க இன்னும் பச்சை கலர்னு சொல்கிறான்னு. அப்போது சிங்கம் தீர்ப்பு சொல்லிச்சான், சரி நீ போ அப்படின்னு சொல்லி கழுதையை அனுப்பிச்சி விட்டுட்டு நீ 1 மாதத்துக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு புலிக்கு தண்டனை கொடுச்சு. இதை பார்த்தோன்னே புலிக்கு சொல்லிச்சான், நான் உன் தண்டனைலாம் ஏற்றுக்கிறேன், ஓகே நீ வந்து ராஜா, இருந்தாலும் நான் சொன்னது ரைட்டு தானே, பச்சை கலரில் தானே புல் இருக்கும், அது உனக்கும் தெரியல, ஏன் எனக்கு போய் தண்டனை கொடுத்த அப்படின்னு. அப்போது அந்த சிங்கம் சொல்லிச்சான், நீ யார், நீ வந்து ஒரு புலி ஓகேவா, உன்னை வந்து கணக்கில் புலினாலே ஒரு பெரிய பிராண்டு, அது யார் ஒரு கழுதை, அதுக்கிட்ட போய் நீ தர்க்கம் பண்ண பாரு, அதை மாற்ற முடியுமா, அதை மாற்ற முடியாது, கழுதைகிட்டெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நீ அதுக்கிட்ட வாக்குவாதம் பண்ணியே அதுக்கு தாண்டா தண்டனைன்னு சொல்லிச்சான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த மாதிரி சில நபர்கள் என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லைன்னா விட்டுட்டு போகிறது நல்லதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.